திருச்சி சமயபுரத்தில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியின் லாக்கரை கொள்ளையர்கள் உடைத்த சம்பவத்தில் சம்பவ நாளன்று இரவு ரோந்து பணி செல்ல தவறிய காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சமயபுரம் பஞ்சாப் நேஷனல் வங்கி நம்பர் 1 டோல்கேட்டில் உள்ளது. இந்த வங்கியில் நம்பர் 1 டோல்கேட், பிச்சாண்டரா கோவில், மாருதி நகர், தல்லாக்குடி, பாலாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் தனியார் கம்பெனி நிர்வாகிகள் வரவு செலவு வைத்துள்ளனர். விவசாயிகளும் விவசாய தேவைகளுக்கான பொருட்களை வாங்க வங்கியில் நகைகளை அடகு வைத்து நகைக்கடன் பெறுவது வழக்கம். அந்த வகையில் கோடிக்கணக்கில் வங்கி பரிவர்த்தனை நடைபெற்று வரும் மிக முக்கியமான வங்கியாக சமயபுரம் மக்களுக்கு இந்த வங்கி இருந்து வந்தது. இங்கு தனிநபர் பாதுகாப்பு பெட்டக வசதியும் உள்ளது. தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள், தனியார் கம்பெனி முதலாளிகள் பலர் பாதுகாப்பு பெட்டக வசதியை பயன்படுத்தி வருகின்றனர். பாதுகாப்பு பெட்டகங்களில் நகைகள், சொத்து பத்திரங்கள், ஆவணங்கள், விலை உயர்ந்த பொருட்களையும் வைத்துள்ளனர். கடந்த 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பணி முடிந்த அன்று வங்கியை ஊழியர்கள் பூட்டிவிட்டு சென்றனர். 26ஆம் தேதி சனிக்கிழமை குடியரசு தின விடுமுறை என்பதாலும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதாலும் 2 நாட்கள் வங்கி செயல்படவில்லை. அதற்கு அடுத்த நாள் 28ஆம் தேதி வங்கியை திறக்க ஊழியர்கள் சென்றனர். அப்போது வங்கியின் பாதுகாப்பு பெட்டகங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் பின்பக்க சுவரில் மர்ம நபர்கள் துளையிட்டு அதன் வழியாக உள்ளே புகுந்து அங்கிருந்த 5 பெட்டகங்களை மட்டும் கேஸ் சிலிண்டர் வெல்டிங் இயந்திரத்தின் உதவியுடன் உடைத்து அதில் இருந்த பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து திருச்சி சரக டிஐஜி லலிதா லட்சுமி, மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜியாவுல் ஹக் மற்றும் கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முதல்கட்ட விசாரணை நடத்தினர். இந்த கொள்ளை சம்பவத்தில் வங்கி ஊழியர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனால் வங்கி ஊழியர்களிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சமயபுரத்தில் வங்கியில் கொள்ளை நடைபெற்ற இரவு அன்று ரோந்து பணிக்கு செல்லாத காவலர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.